ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி ஹோம் குவைட் vlog. இன்னைக்கு வந்து குவைட்டில் இருக்க ஐக்கியா ஷாப்பிங் மால் தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து என்னோட வந்து குவைட்டில் இருக்க நிறைய ஷாப்பிங் மால் சேனலெல்லாம் என்னோட சேனலில் வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பார்க்காதவங்க பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டிங் எனக்கு எப்போவுமே தேவை. இன்றைக்கி வந்து அகமதியில் இருக்குல்ல ஐக்கியா, அங்கே தான் போயிருந்தோம். குவைட்டில் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஐக்கியா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ துபாயில் இருக்கவங்களும் சொல்லுவாங்க ஐக்கியா மார்ட் வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் இது வரைக்கும் போனதில்லை. நான் வந்து ஒரு 12 years ஆயிடுச்சு இந்த குவைட். பட் அகமதியில் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் இதுவரை நான் போனதில்லை. சரி ஓகே இந்த தடவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் வந்து அங்கே வந்து எல்லாமே வந்து திங்ஸஸ் வந்து ரேட்டு ஓவராக இருக்கும். பட் அங்கே மெயினாக போகிறது என்னென்னா அங்கே வந்து ஒரு ரூம் எப்படி இருக்கணும், ஒரு வீட்டில் ஒரு ரூம் ஒரு கிச்சன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க வந்து மாடலுக்கு வச்சுருப்பாங்க. அதை பார்க்குறதுக்காக தான் மெயினாக போயிருந்தோம் நாங்கள். அங்கே போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபஸ்ட்டு போகும்போது பிள்ளைங்களோட ஸ்டடி ரூம் இருந்துச்சு. அந்த ஸ்டடி ரூம் அது வந்து எப்படி டெக்கரேட் பண்ணலாம், அதில் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஆஃபீஸ் ரூமில் எப்படி இருக்கோ மேக்ஸிமம் ரூமு கிச்சன் அப்புறம் டைனிங் ஹால் அந்த மாதிரி அதை பார்க்கும்போது நமக்கு ஏதாவது புதுசாக வீடு வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்மளோட ரூமை வந்து இன்னும் டெக்கரேட் பண்ண இருந்தாலும் சரி, அதை பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு ஐடியாஸ் கிடைக்கும். பிள்ளைங்களும் அதை பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கே அதை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு வீடு இருக்குது, அதில் வந்து அந்த தண்ணி பாட்டில் மாதிரி அது குடிக்கிறதுக்கும் இருக்குது. எல்லா இதுலேயுமே வந்து டிஃப்ரெண்ட் ஆச்சு. ஆனால் அது நாங்கள் நினச்சோம் ஓகே ஒருவேளை செட்டிங்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு பார்த்தா எல்லாத்துலேயும் வந்து தனித்தனி ப்ரைஸஸும் இருந்துச்சு. அதை அவங்க சும்மா செட் பண்ணி அதில் எவ்வளோ ப்ரைஸ்னு போட்டிருக்காங்க. கிச்சனில் வந்து சென்டரில் அந்த சிங்க் வைக்கிற மாதிரி அது வந்து சின்ன கிச்சனாக இருந்தாலும் அதில் நம்ம எந்த மாதிரியான இடத்த வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி திங்ஸஸ் வைக்கலாம், அரேஞ்ச் பண்ணலாம் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து சிங்கும் வந்து ரொம்ப பெருசு. அந்த சிங்குல வந்து அந்த ஒரு அரிப்பு மாதிரி வச்சுருக்காங்கல்ல, அதில் நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறது மாதிரி. இது அடுப்பு வச்சுருக்காங்க, 5 அடுப்பு. அதுக்கு மேலே பாத்திரம், அதுக்கு கீழே ரேக்கை திறந்தீங்கன்னு சொன்னால அதில் நம்ம வந்து சும்மா பாத்திரம் அரேஞ்ச் பண்ணி வைப்போம். ஆனால் இவங்க அந்த பாத்திரம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் ப்ரைஸஸ் இருந்துச்சு. அதுவும் வந்து சேலுக்காக தான் போட்டுருந்தாங்க. இது வந்து நம்ம ஊரில் உள்ள கிச்சன் மாடலு, அந்த ஆயில் ரேக்கெல்லாம் வைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ நிறைய வீட்டில் மாடுலர் கிச்சன்லேயும் வந்து அந்த சைடு எண்டில் வந்து ஒரு ரேக் மாதிரி வைப்பாங்க. எல்லாம் அந்த அழகாக இருக்கும். அந்த எண்டை வந்து கவர் பண்ணி அவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்களா அந்த மாதிரி வந்து கிச்சன். இது பார்க்கும்போது அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது நம்ம ஊரில் மேக்ஸிமம் எல்லார் வீட்டில் அந்த மாதிரி மாடுலர் கிச்சன் இருக்குது. இப்போ எல்லோரும் இந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. இது வந்து சிங்கு கீழே அதுக்கு தேவையான திங்ஸஸ், அதுக்கு கீழே பெரிய பெரிய பாக்ஸஸ். ஆனால் இங்கே வந்து நம்ம ஊர்லலாம் கொஞ்சம் குட்டி குட்டி ரேக்காக கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ரேக்காக இருந்துச்சு. அதில் வந்து நம்ம ஒரு 2 கிலோ சுகர் எல்லாம் வைக்கலாம், அந்த மாதிரி பாக்ஸஸ் வைக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. பின்ன வந்து டைனிங் ஹால் ஃபுல்லாகவே வந்து அந்த கிச்சனோட மேலே இருக்கும்ல, அதுலேயும் வந்து நிறைய திங்ஸஸ் கப் ஐட்டம்ஸ் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு நம்ம ஹாலில் இருந்தோம்னு சொன்னால் அந்த கீழே அந்த கார்பெட் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டு அதை பார்த்தா தொட்டு பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. பட் வந்து எல்லாமே ப்ரைஸ் எக்ஸ்பென்சிவ், ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டியாக இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக எல்லாருமே இங்கே உள்ளவங்க தான் இருக்காங்க. நம்ம மக்கள் யாருமே அந்த ஷாப்பிங் மாலில் கிடையாது. நாங்கள் மட்டும்தான். பட் பர்ச்சேசிங்காக போகலை, வீடியோ எடுக்கணும். இன்னொன்று என்னென்னா அதை பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் போகிறாங்கல்ல, நம்மளும் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரலாம். சரி குவைட்லேருந்து போக முன்னாடி சில பிளேசஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அதில் வந்து ஐக்கியா பார்க்கணும். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஹால், அந்த டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க. அந்த வாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சின்ன பிளான்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கு இன்னொரு அழகாக இருந்துச்சு. ஒரு ரூம் மாதிரி அங்கே டெக்கரேட் பண்ணி அதில் கிச்சன், அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம்ல அந்த இடம், அதுக்கு கீழே ரேக்கு, சைடில் வந்து நம்ம குளிக்கிறதுக்கு பாத்ரூம் மாதிரி அது வந்து கர்டன் போட்டு மூடி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சிலது வந்து நம்ம இடத்துல இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கு கீழே எப்படின்னா நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம்ல, அதுக்கு கீழே நமக்கு அந்த ஏதாவது மேக்கப் திங்ஸஸோ இல்லை ஃபேஸ் வாஷ் அப்படியெல்லாம் வைக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு, அந்த கபோர்டு உள்ள பேக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, கிளாஸ் கபோர்டு. இது இன்னொரு ரூம் மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. பட் கபோர்டு அந்த ஃபைல் வைக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் துணிஸ் எல்லாம் அது சேல்க்கா இல்லை அவங்க வந்து சும்மா மாடலுக்கு போட்டிருந்தாங்களான்னு தெரியாது. பட் அழகாக இருந்து. இப்போ லிஃப்ட்டை பார்த்தாலே ஒரு 4 பேர் படுத்து தூங்கலாம், அந்த அளவுக்கு பெரிய லிஃப்ட்டு வழி இறங்கி கீழே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு மேலே தான் பார்த்தோன்னே நினச்சோம் எல்லோரும் ஐக்கியான கிளாஸ் தான் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்கே என்னடா கிளாஸ் சைட்டு ஒன்றுமே காணும் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு மலையாளி அண்ணா இருந்துச்சு. அப்புறம் அந்த அண்ணா சொல்லிச்சு கீழே இருக்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்கும்போது
இங்கே கொஞ்சம் ஆஃபர் இருக்குது. இதில் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆஃபர் இருக்குது. பட் ஆஃபரும் வந்து ஒரு இந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 பீங்கான் கப்பு மாதிரி இருக்குது 750 ஃபீல்ஸ். அதுவும் அழகாக இருக்குது. பட் எதுவுமே வாங்க தோணலை. சில கடைக்கு போனால் நமக்கு வாங்க தோணும். ஏன்னா ஓகே இதை பார்த்தா வாங்கிடலாம் 100 ஃபீல்ஸாக இருக்கும் அப்படியே தோணும். ஆனால் இங்கே போனால் வாங்க தோணலை. ஏன்னா காசு அவ்வளோ ரேட்டாக இருந்தனால நமக்கு அது வந்து வாங்குறதுக்கு தோணும் போல ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் இருந்துச்சு. பட் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அதனால் ஃபுல்லாகவே பார்த்தோம். என் வீட்டுக்காரன் பிள்ளைங்க நாங்கள் எல்லாம் ஒரு சைடு போய் பார்க்குறோம். நீங்கள் வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு மெதுவாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன என் பேக்லேயே விட்டுட்டாங்க. இது வந்து ஒரு ஜுவல்லரி ரேக்குன்னு பையன் சொல்கிறான். பட் இது எனக்கு என்னன்னு தெரியாது. பட் அழகாக இருந்துச்சு. இது வந்து நம்ம ஜுவல்ஸ் கூட வைக்கலாம். எனக்கு என்னவோ இது மசாலா டப்பா வைக்கிறதா என்னன்னு தெரியலை. பட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கப் ஐட்டம் இருக்குல்ல, அந்த கிளாஸ் பாட்டு, அதுவும் வந்து 750 ஃபீல்ஸ்ன்னு நினைக்கிறேன். சம்டே அந்த போர்டு இருக்குல்ல, அதில் 750ன்னு போட்டிருக்காங்க. பட் இந்த கப்பில் இருக்க டேக்கில் வேறு ப்ரைஸில் இருக்குது. அதனால் நமக்கு வந்து இதுதான் அந்த ப்ரைஸா, இல்லை ஒன்னோட ப்ரைஸ் 750 ஃபீல்ஸா, இல்லை 4 ப்ரைஸ் 750 ஃபீல்ஸான்னு நமக்கு தெரியலை. பட் அது கரெக்டாக கொடுக்கல. நிறைய இடத்துல அரபியில் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இதெல்லாமே கிச்சன் ஐட்டம்ஸ். மேக்ஸிமம் அங்கே போனீங்கன்னா எல்லாம் கிளாஸ் ஐட்டம், கிளாஸ் பீங்கான், கிச்சனுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி தானே எல்லா திங்ஸஸும் இருக்குது. கிச்சன் டவலு, நைஃபு, கட்டிங் போர்டு, மெயினாக குக்கிங் செட், எல்லாமே குக்கிங் செட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கோல்டன் கலர், அந்த செம்பு கலர் இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு. ஆனால் பிளாஸ்டிக் ஐட்டமும் இங்கே இருக்குது. பட் அதுவும் நாங்கள் வாங்கலை. இதெல்லாம் வந்து ட்ரே, நம்ம அங்கே வெஜிடபிள் கட் பண்ணோம். இதெல்லாம் தான் பெரிய பெரிய வீட்டில் இருக்கோம்ல அந்த மாதிரி பட்டது. இது வந்து நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணல டவல், இந்த பாத்திரங்களை தொடச்சி வைக்கிறதுக்கு அந்த மாதிரியான டவல்ஸ். பின்ன பவுல் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. அது ஒரு பவுலே சிலது வந்து 500 ஃபீல்ஸில் இருந்துச்சு. நம்ம வேறு ஷாப்பிங் மாலில் வேணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி. பட் நல்லா இருந்துச்சு. அந்த குவாலிட்டி இருந்துச்சு நமக்கு. ஆனால் ஐக்கியாவில் உள்ள ஒரு பாத்திரம் எங்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த பாத்திரம் இப்பவும் வந்து அந்த கலர் ஃபேட் ஆகலை. நம்ம என்ன கலரில் வாங்கினோமோ அதே கலரில் இருக்குது. அதோட நேம் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. அப்படி நல்லாவே இருந்துச்சு. கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு, அதனால தான் வாய்ஸ் அப்படி இருக்கும். யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் கப் ஐட்டம்ஸ். இதுவும் மாடலாக இருந்துச்சு. பின்ன கலராகவும் இருந்துச்சு. சிலது நம்ம ஒயிட் அந்த கிளாஸ் கலரில் இருக்கும். பட் இது வந்து க்ரீன் கலர்ஸ், நிறைய கலர்ஸில் இருந்துச்சு. சிலவங்க அந்த செட்டாக வாங்குவாங்கல்ல, அதுக்கு வந்து இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். ஒரு கிச்சன் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க அங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி அந்த செட்டிங்ஸ் போட்டுட்டு நம்ம இதெல்லாம் வைக்கும்போது அழகாக இருக்குது. இது காஃபி மேக்கரா இல்லை ஜக்கா எதுவுமே தெரியலை. சிலதெல்லாம் பார்க்கும்போது புதுசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம வேறு கடைகள்லே பார்த்துருக்க மாட்டோம்ல, அந்த மாதிரி புதுசாக வந்து யூனிக்காகவும் இருந்துச்சு. அந்த யூனிக்கு நம்ம வாங்கலாம்னு நினச்சாலும் ப்ரைஸ் அதை விட ஹையாக போயிட்டுருக்கும். நம்மளோட பட்ஜெட்டுக்கு இது வந்து தாங்காது. அதனால் போகிறோமோ பார்க்குறோமோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோமோ வந்துகிட்டே இருக்கணும். வாங்கணும்னு ஆசைப்படணும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் பிள்ளைங்களை கேட்டாங்க, பார்த்தாச்சா ஓகே. பிள்ளைங்களுக்கு பின்ன அங்கேருந்து வர இஷ்டம் இல்லை. அந்த ரூம் டெக்கரேஷன்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அது ஒரு ஜாலியாக இருக்குது. பின்ன பிள்ளைங்களோட டாய்ஸ் ஐட்டமும் நிறையவே இருந்துச்சு. இனி நம்ம வந்து இன்னொரு செக்ஷன் இருக்குது. இது வந்து பிள்ளைங்களோட டாய்ஸ் ஐட்டம். அதில் இது வந்து கொஞ்சம் கப் ஐட்டம்ஸ் தான். இது வந்து கலர் பீங்கான் ஐட்டம்ஸ், பாத்திர ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அதுதான். இதை முடிச்சுட்டு நம்ம போகும்போது பிள்ளைங்களோட டாய்ஸ் ஐட்டம் இருக்குது. பட் டாய்ஸ் எல்லாம் சின்ன குட்டி குட்டியாக இருக்குது. ஆனால் 2 kg 2.5 kgல இருந்துச்சு. ஆனால் டிஃப்ரெண்ட்டான டாய்ஸாக இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு. எப்படின்னு சொல்லும்போது ஏதோ ரோபோட் கைமா இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று என்னன்னு சொல்லியிருந்தா, அது சின்னதாக வந்து ஸ்ட்ரா இருக்கும்ல, அதை கட் பண்ணி ஒரு பாக்ஸ்குள்ளாடி போட்டு வச்சுருக்காங்க. அதில் இருந்து அந்த பிள்ளைங்க எடுத்து நிறைய டாய்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது, அந்த சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வச்சு இந்த பிள்ளைங்க வந்து நிறைய பூ டெக்கரேஷன் ஐட்டம் அந்த மாதிரி அது அவங்க சாம்பிளுக்கு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், பிள்ளைங்கள் விளையாடுற மாதிரியான கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது. அது துணியில் செய்த மாதிரி இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது. பட் எல்லாமே அழகாக இருக்குன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். பட் எதுவும் வந்து நம்மளால வாங்கிட்டு வர முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டாய்ஸ் பிள்ளைங்களுக்கு, அந்த குக்கிங் செட் மாதிரி, அடுப்பு, அதுக்கு கீழே திங்ஸஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பிள்ளைங்களும் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ குவைத்தில் ஒரு ஷாப்பிங் மால் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வீக்லி ஆல் ஃப்ரைடேஸ் வந்து ஒரு ஷாப்பிங் மால் வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வேறு ஏதாவது ஒரு ஷாப்பிங் மாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளேசஸ் வந்து நான் உங்களுக்கு எடுத்து வீடியோ போடணுன்னா நீங்கள் வந்து என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக போய் நாங்கள் வந்து வீடியோ எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு போடுவோம். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் பிள்ளைங்க இந்த மாதிரி விளையாடிட்டு வந்துட்டாங்க.